காலையிலேயே கடுப்பேத்துறது கொடுத்து வரப்பாரு. கொஞ்சம் ரீதிங்க் பண்ணி பாரு பேபி. ரீதிங்க் பண்ண விரும்பல, எடுத்துட்டு போடு. காலையிலேயே பணியாரம். அந்த தொம்மன் லூஸு சண்டை போட்டு வெளியே போய் நின்றுட்டு இருக்கான். நான் போய் அவனை டீல் பண்ணோம். நீ ஃபோனை கட் பண்ணுடா, நான் அப்புறம் கூப்பிட்றேன் உன்னை. சரி. டேய் புறம்போக்கு, வந்து வேலை செய்டா. ஐயோ அது வேணாம். டேய் தொம்மா செல்லக்குட்டி, வந்து வேலையை பாடுறா. இது ஓகே. வந்து கொஞ்சம் வேலையை பாடுறா தொம்மா ப்ளீஸ். சம்பளம் கிடைக்காம வேலை செய்ய தோண மாட்டேங்குதுண்ணா. தொம்மா இந்த ஒரு மாதம் மட்டும் எப்படியாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடு, எல்லாம் சரி பண்ணிடலாம் ப்ளீஸ். ஹலோ. லாக்டவுன் உனக்கு தெரியாதாம்மா? இப்படி அடிக்கடி கால் பண்ணுறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எடுத்து கொடுக்கறதுக்கு 10 காசு இல்லை கையில். காசு வந்துருச்சுன்னா நானே கூப்பிடுறேன். அப்புறம் எனக்கு ஏதாவது தர மாதிரி இருந்தால் கூப்பிடுங்க, புரியுதா உனக்கு? ஃபோனை வச்சுட்டு போடி. மத்தியானம் நல்ல பிரியாணி வாங்கி தரேன், பட்னி போட மாட்டேன். வரியாடா? வரேன். அப்படின்னா வாடா. டேய், ₹1 ஊறுகாய் இருக்கு, தரட்டா? வேணாங்க்கா. லாகின் பேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. நீ ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துரு. சரி. நைட்டு 2 மணிக்கு ஒரு பெக்கை போட்டு படுக்கலான்னு பார்த்தா நீங்கள் ஏன்டா இப்படி என்ன டென்ஷன் பண்ணுறீங்க? எனக்கு தெரியும் மச்சான், உனக்கு தான் தெரியுமே. தொம்மனோட கையும் கால்லையும் விழுந்துதான் நான் எப்படியோ இதை செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இனிமே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடே, எனக்கு அந்த கிருஷ்ணனோட விஷயத்தை யோசிச்சா தான் டென்ஷனாக இருக்குது. அந்த ஆள் சம்பளமும் கேட்க மாட்டான், எல்லா வேலையும் செய்யவும் செய்கிறான். அந்த ஆள் மட்டும் விட்டுட்டு போனா அதுக்கு முன்னாடி ஏதாவது நம்மளே செய்யணும்டா. சரி, நீ ஒன்று பண்ணு, இது மட்டும் மேலே கொண்டு போ, எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிக்கலாம். போ. வெங்காயமும் உப்புமா இருந்தால் நான் எடுத்துக்கிறேன். மச்சான், கேட்குறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நான் அங்கே இங்கேன்னு வாங்கிட்டு வர்ற காசை எல்லாமே அதை நீ என்னடா பண்ணுற? ஓ, வர வர உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல? நம்பிக்கை இல்லாமல் இல்லை, எனக்கு கன்ஃபார்ம் தான். நீ என்ன ரோட்டில் நிறுத்திடுவ. அட என்னடா நீ, நம்ம யாருக்குமே சம்பளமும் கொடுக்கறதில்ல, அட்லீஸ்ட் நல்லா சாப்பாடாச்சும் கொடுக்கணும்ல. இப்போ அதான் இங்கே உள்ள செலவா? ஒன்று பண்ணு, நீ அந்த அக்கௌண்ட்ஸ் புக் எடுத்து பாரு, அப்போ தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு. அப்போ நான் காலையில் சமைக்கிறத மத்தியானம் சாப்பிட்றேனே, அதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடே, இன்னும் கொஞ்சம் ஊற்று. டேய், இவனுங்களுக்கு இந்த 4 மணிக்கு டீ காப்பி கொடுக்கவே வாரம் 2000 செலவாகுது. மதிய சாப்பாடு, அதுக்கு குழம்பு, கேரட்டு, டீ தூள், சக்கரை, வேற சுகர்ரா. காலங்காத்தால பேக் எடுத்துட்டு நீ போயிடுவ, உனக்கு அது தெரியுமா? போதும் நிறுத்து. இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கிரேஸ் கிட்ட போய் வேலை பார்க்கணும், அங்கேயே உனக்கு சம்பளம் கிடையாது. அடே, அப்படி இருந்தால் அந்த வேலையை விட வேண்டியதாண்டா. இல்லைடா, அங்கேருந்து வர காசில் தானே நம்ம இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ அங்கே சுச்சுவேஷன் முன்ன மாதிரி இல்லைடா. அவள் கையில் 10 பைசா கூட இல்லைடா.